உலகிலேயே இந்த கச்சா எண்ணெயை அதிகமாக இறக்குமதி செய்யும் நாடு இந்தியாதான். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இந்தியாவில் இவ்வளவு பெரிய முதலீடுகளை நாம் இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்திய பெருங்கடலில் ஆங்காங்கே சில எண்ணெய் வளங்கள் இருப்பதைத் தவிர இந்தியா போன்ற இவ்வளவு பெரிய மக்கள் தொகை கொண்ட ஒரு பெரிய நாட்டிற்கு தேவையான எண்ணெய் வளங்கள் நம் நாட்டில் இல்லை. சீனாவிலும் நிலைமை கிட்டத்தட்ட அதேதான். எனவே இந்தியாவும் சீனாவும் கச்சா எண்ணெய்க்காக மற்ற நாடுகளை சார்ந்துள்ளன. 1. அவர்கள் மிகவும் நாகரிகமற்ற வாழ்க்கையை வாழ்ந்தனர். ஒரு காலத்தில் இந்திய பணத்தையும் பயன்படுத்தினர். எண்ணெய் முதலீடுகளால் மட்டுமே வளைகுடா இன்று வளமாக மாறியுள்ளது. கடந்த நூற்றாண்டின் நடுப்பகுதியிலிருந்து உலக சந்தையில் எண்ணெய் தேவையை அல்லது எண்ணெய் தேவையை அதிகமாக கண்ட நாடுகள் இந்த நாடுகளாகும். அதாவது அது அனைத்து வளைகுடா நாடுகளையும் மிகவும் பணக்காரர்களாக்கியது. அதனால்தான் இந்தியா போன்ற நாடுகளின் உயிர்வாழ்வு கூட எண்ணெய் விலைகளை சார்ந்துள்ளது. ஆனால் உலகம் மாறத் தொடங்குகிறது. எதிர்காலத்தில் எண்ணெய்க்கான தேவை குறைவாக இருக்கும். ஏனென்றால் மின்சார கார்கள், சூரிய சக்தி கார்கள் மற்றும் இன்னும் பல தேவைக்கேற்ப வருகின்றன. ஏராளமான அணு உலைகள் உள்ளன. வழக்கமான எண்ணெய்க்கான தேவையில் குறிப்பிடத்தக்க குறைப்பு ஏற்படக்கூடும். ஆனால் அப்போதும் கூட எண்ணெய் முற்றிலுமாக அகற்றப்படும் சூழ்நிலைக்கு இன்னும் நீண்ட காலம் எடுக்கும். இதற்கிடையில் இந்தியாவில் மிகவும் மகிழ்ச்சியான செய்தி ஒன்று வெளியாகி வருகிறது. நமது உத்தரப்பிரதேச மாநிலத்தின் பல்லியா மாவட்டத்தில் உள்ள சாகர்பாலி என்ற கிராமத்தில் தற்போது ஒரு பெரிய கச்சா எண்ணெய் படிவு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதை தற்போது எண்ணெய் ஆய்வு மேற்கொண்டு வரும் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு கழகம் உறுதிப்படுத்தியுள்ளது. இது தொடர்பான மேலும் சோதனைகள் மற்றும் ஆராய்ச்சிகள் நடந்து வருகின்றன. எனவே இது நாம் இங்கு எவ்வளவு முதலீடு செய்கிறோம் என்பதை விட அதிகம். அல்லது சவுதி அரேபியா அல்லது வளைகுடாவின் வேறு இடங்களில் உள்ளதைப் போல ஆபத்தான முதலீடுகள் இந்தியாவில் உள்ளதா என்பதை கண்டுபிடிப்பதில் இன்னும் பல செயல்முறைகள் பின்பற்றப்பட வேண்டும். இருப்பினும் இப்போது நாம் புரிந்து கொள்ள முடிந்த வரையில் இந்தியாவில் மிகச்சிறந்த எண்ணெய் வைப்பு இருப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. ஏனென்றால் 3000 அடி ஆழத்தில் 300 கிலோமீட்டர் சுற்றளவில் தற்போது எண்ணெய் இருப்பு இருப்பதாக நாம் இப்போது ஒரு மதிப்பீட்டை எட்டியுள்ளோம். அப்படியானால் இது ஒரு சிறந்த முதலீடு. அது சிட்டு பாண்டே என்ற விவசாயியின் பண்ணையில் உள்ளது. இப்போது எண்ணெய் இருப்பு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்தியா இந்த விவசாய பொருளாதாரம் மிகவும் வலுவாக இருந்த ஒரு நாடு என்பதை நாம் அறிவோம். பல நூற்றாண்டுகளாக பயிரிடப்பட்ட பல நிலங்களுக்கு அடியில் தொலைதூர காலத்திலேயே கூட இதுபோன்ற மிகப்பெரிய எண்ணெய் படிவுகள் இருக்க வாய்ப்புள்ளது. இது ஏற்கனவே 3000 அடி ஆழத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 1. இந்த வகையான ஆராய்ச்சி பொதுவாக விவசாயிகளின் இடங்களில் நடத்தப்படுகிறது. இயற்கையாக பயிரிடப்படாத பகுதிகளில் எண்ணெய் படிவுகளை கண்டறிய ஒப்பீட்டளவில் குறைவான ஆய்வுகள் அல்லது முயற்சிகள் மட்டுமே மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த முதல் கட்டத்தில் பாண்டேவின் பண்ணையில் கண்டுபிடிக்கப்பட்ட சூழலில் நமது இந்திய அரசாங்கத்தின் நிறுவனங்கள் இப்போது இந்த விவசாயிகளுக்கு சொந்தமான நிலத்தில் அதிகமானவற்றை குத்தகைக்கு எடுத்து அங்கு ஆய்வு செய்ய முடிவு செய்துள்ளன. சரி, என் சகோதரியின் இந்த ஒரு முடிவு உண்மையிலேயே நம்பிக்கைக்குரியதாக இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். இப்போது அதை பாருங்கள். 300 கிலோமீட்டர் சுற்றளவில் கூடு சேகரிப்பு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 2021 நிலவரப்படி இந்தியாவின் கச்சா எண்ணெய் இருப்பு தோராயமாக 500.17 மில்லியன் மெட்ரிக் டன்கள். எண்ணெய் உற்பத்தியில் தன்னிறைவு அடையும் கொள்கையின் ஒரு பகுதியாக இந்தியா முழுவதும் பெரிய அளவில் ஆய்வு நடந்து வருகிறது. கேரள கடற்கரையிலும் ஓன்சின் எண்ணெய் ஆய்வுப் பணிகள் முன்னேறி வருகின்றன. கொல்லம் கடற்கரையில் கச்சா எண்ணெய் படிவுகள் இருப்பதற்கான அறிகுறிகள் உள்ளன. கொல்லம் கடற்கரையிலிருந்து சுமார் 30 முதல் 40 கிலோமீட்டர் தொலைவில் ஆய்வுக்கான முயற்சிகள் இப்போது தொடங்கப்பட்டுள்ளன. இந்த ஆண்டு இறுதிக்குள் லாரிகள் மற்றும் கப்பல்கள் வழங்கப்பட்டன. அந்த நிறுவனம் ஆழ்கடலில் எண்ணெய் கிணறு அமைக்க தயாராகி வருகிறது. எனவே நாடு முழுவதும் அதிக அளவு எண்ணெயை கண்டுபிடிப்பதற்கோ அல்லது கண்டுபிடிக்கப்பட்டதை உற்பத்தி செய்வதற்கோ முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கும் அதே வேளையில் உத்தரப்பிரதேசத்தில் எண்ணெய் இருப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. மேலும் இந்த எண்ணெய் இருப்புகள் வளைகுடா நாடுகளைப் போலவே இந்தியாவிற்கும் ஒரு பெரிய பொருளாதார ஊக்கத்தை அளிக்கக்கூடும். எப்படியிருந்தாலும் இது மிகவும் நம்பிக்கைக்குரிய செய்தி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தொழில்நுட்பம் வருகிறது. எனவே மின்சார வாகனங்களும் சூரிய சக்தி தொழில்நுட்பமும் அடுத்த கட்டத்தை எட்டும்போது இந்தியாவும் எண்ணெய் முதலீடுகளை கொண்டிருந்தால் நாம் அனைத்து அம்சங்களிலும் தன்னிறைவை அடைய முடியும். இந்த செய்தி வளைகுடா நாடுகளையும் சமீபத்தில் எண்ணெய் வைப்புகளை கண்டுபிடித்த சீனா போன்ற நாடுகளையும் பெரிதும் பாதித்துள்ளது. இது கவலையளிக்கும் விஷயமாக இருக்கலாம். ஏனென்றால் இந்தியா எண்ணெய் உற்பத்தியில் தன்னிறைவு அடைந்தவுடன் நாம் அதிலிருந்து பெரும் லாபத்தை பெறுவோம். நாம் மற்ற நாடுகளை சார்ந்து இருக்க வேண்டியதில்லை. இப்போது மின்சார வாகனங்களும் தொழில்நுட்பத்தின் அடுத்த கட்டமும் யதார்த்தமாக மாற இன்னும் பல தசாப்தங்கள் ஆகும். நமது எண்ணெய் தேவை இன்னும் சில காலத்திற்கு இப்படியே தொடரும். எனவே இந்தியாவிலிருந்தே எண்ணெயை பிரித்தெடுக்க முடிந்தால் நமது பொருளாதாரத்தை நாம் பெரிதும் வலுப்படுத்த முடியும். எப்படியிருந்தாலும் இந்த செய்தி மிகவும் நம்பிக்கைக்குரியது.